சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இருங்க என்னக்கா இருங்க. ஐயா, உங்க அண்ணன்ட்ட நான் வந்து பேசுறேன் ஐயா. நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட வந்து பேசணும்? இல்லைங்க, நான் பணத்தை கொடுத்தா நான் போயிட்டே இருக்க போறேன். ஐயா, நான் தாங்க அவருக்கு பொண்டாட்டி, நான் தான் பேசணும். நான் வாரேன், நானே கேக்குறேன், டைம் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நான் முடிச்சு தரேன். தேவைக்கு பணம் கொடுத்தா இப்படியா பண்ணுவீங்க? சரி சரி, சாயங்காலம் அண்ணன் கடையில் இருப்பாரு, வந்து பேசுங்க. இப்போ கூட அண்ணன் முகத்துக்காக தான் விட்டுட்டு போறேன். அப்ப வரேன்னு இந்த பையை இங்கே வர பரம் பைசா இல்லாமல் வசூல் பண்ணி போடு. இந்த விஷயமா அந்த குடுக்கல் வாங்கலுக்காக ஏன் வீட்டு படியே நீ வரக்கூடாது. சரிங்கண்ணா. ஆமாம் போ. ஆமா, சொல்லி வாய் மூடலை, எப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு பார்த்தியா? ஆதிமுத்து மருமகள்கள்லாம் புருஷமாறு வாங்கின கடனுக்கு படியேறி போய் பதில் சொல்ல ஆரம்பிச்சாளுங்க. எவ்வளவு அசிங்க? உங்களுக்கு என்னங்க அசிங்கம்? எங்களுக்கு தானே அசிங்கம், நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு அசிங்கமா? வந்துட்டு பணம் யாரு வர சொன்ன? வெளியே போய் குணசேகரன் தம்பின்னு தானே சொல்லுவேன். யாருக்கு அசிங்க? குணசேகரன் தம்பி கடன் வாங்கினேன், அவன் தரமாட்டேங்கிறேன், நான் வீடேறி போய் கதவை உடைச்சிட்டு வந்தேன்னு வெளியே போய் சொல்ல போறேன். யாருக்கு அசிங்க இது? குணசேகரன் தம்பி வாங்கின கடனை குணசேகரன் அடைக்க போறாரு. இல்ல நாங்க பாத்துக்கிறோம் பிரச்சனைய. பார்த்து கிழிச்சி மாமா, நேத்தா பார்த்தோம்ல, ஊரு போயிட்ட கடனை வாங்கி அண்டாவில் போடுறாரு கட்டுக்கட்ட. ஓட்ட போட்டது ஆனந்த கண்ணீர் விட்டதுன்னா கட்டி அணைச்சதுன்னா ஆத்தாடி ஆத்தா. பார்த்தமே உங்க நாடகத்தை. டேய், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. புருஷன் வாங்கின கடனை பொண்டாட்டி படியேறி அடைக்க போனான்னா அதுக்கப்புறம் அந்த ஆம்பளை உசுரோட இருக்கக்கூடாதுடா, தொங்கிடணும்டா. போ, போய் தொங்கு. உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. சரி விடுங்க, என்ன கவலைப்படாத. எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. நல்ல இரும்பு சங்கிலியா வாங்கி கொடுங்க, அப்பனா தான் இவர் வந்து சேருதுங்க பாரு நமக்கு. அக்கா இங்க இருங்க, இங்க இருங்க. எதுக்கு அழுகுறிய? நீங்க ஒன்னும் தப்பு தண்டா செய்யறதுக்கு காசு வாங்கல, நல்ல விஷயத்துக்கு தான் வாங்கியிருக்கீங்க. இங்க யாரும் உங்களை குறை சொல்ல போறதில்ல. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். தைரியமா இரு. சரியா? என்னங்க அழுது என்னங்க பண்ண போறீங்க? கண்ணு தொடைக்க முதல்ல. பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அழுதுக்கு இருந்தா சரியாயிருமா? என்ன உங்க அண்ணன் வர போறாரா? 2 லட்சம் என்ன பெரிய தொகையா? இந்த 15 லட்சம் போச்சு, 30 லட்சம் போச்சு, எவ்வளவோ செலவு போச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? பாத்துக்கலாம். என்னன்னு தெரியல. பொணந்து நீ கழுகு மாதிரி செத்த பிறகு கூட பொணத்தை கிள்ளி தின்னுவான் போல இருக்கு. நீங்க நல்லா தலைய நிமிர்ந்து நில்லுங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏதாவது பண்ணிரலாமாமா? தம்பின்னு கூட பார்க்காம எவ்வளவு கேவலமா. இல்லக்கா, பொணந்தினியோட மோசம் இந்த ஆள் தான் ஏதோ செஞ்சிருக்காரு. தான் ஆடாட்டி தான் தசையாடுன்னு அதெல்லாம் மனுஷங்களுக்கு. இவெல்லாம் மனுஷன் அடி. இந்த ஆள்லாம் இல்ல, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. எனக்கு பயமே இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன், அந்த ஆளுக்கு காட்டுறேன். பொம்பளைங்க வைராக்கியம்னா என்னன்னு காட்டுறேன். பாத்துக்கலாம்க்கா, பாத்துக்கலாம். இப்போ அழக்கூடாதுடா, சரியா? அப்பா ஏன் இங்க இரு, அழுகாத, பேசாம இரு. ஐசு, நீ தைரியமா இருக்கணும். தைரியமா இரு. நீ முதல்ல கண்ணத்தோட ஒண்ணு இல்லடா, சரியா? விடு மாமா, இனிமே நீங்க அழுக கூடாது மாமா. பாத்துக்கலாம். விடு. நம்ம அழணும் தானே அவர் இவ்வளவு செய்யறாரு, அதை நம்ம செய்ய கூடாது.